Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th standard economicsக்கு இந்த quarterly 2025 கான இம்பார்ட்டன்ட்டான 2 மார்க் 3 மார்க் and 5 மார்க் क्वेश्चंस என்னன்னு பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அந்த லைக் பட்டன் அவ்வளவு கஷ்டமா இருக்குதா என்னன்னு தெரியல அமுக்குறதுக்கு. லைக் போடாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் எனக்காகவும் நான் போடக்கூடிய எஃபர்ட்காகவும் அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அப்போதான் நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ மொத்தம் நமக்கு 8 சாப்டர்ஸ் இருக்குது இந்த 12th எக்கனாமிக்ஸ்க்கு இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு. இந்த 8 சாப்டர்ஸ்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க் என்ன, 3 மார்க் என்ன, 5 மார்க் என்ன அப்படின்றத போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ பார்க்கலாம். சாப்டர் 1ல 2 மார்க்ஸ் பாருங்க. டிஃபைன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரியல் பொருளியலின் இலக்கணம் தருக. வாட் இஸ் மென்ட் பை an எக்கானமி, பொருளாதாரம் என்பதன் பொருள் யாது. டிஃபைன் எக்கனாமிக் மாடல், பொருளாதார மாதிரியின் இலக்கணம் தருக. டிஃபைன் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம், வருமான சுழல் ஓட்டம் வரையறு. சாப்டர் 1ல 3 மார்க். ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரியல் பொருளாதாரத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுக. டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ், பொருளாதார முறைகளின் வகைகளை குறிப்பிடுக. எனுமரேட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மிக்சட் எக்கானமி, கலப்பு பொருளாதாரத்தின் முக்கிய இயல்புகளை எடுத்து எழுதுக. பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த 2 செக்டர் சர்க்குலர் ஃப்ளோ மாடல், இரு துறை சுழல் ஓட்ட மாதிரின்னு விளக்குக. சாப்டர் 1ல 5 மார்க். டிஸ்கஸ் த ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரின பொருளியலின் பரப்பெல்லையை விவரி. கம்பேர் த ஃபீச்சர்ஸ் அமாங் கேபிட்டலிசம், செகுலரிசம் அண்ட் மிக்சடிசம், முதலாளித்துவ, சமத்துவ மற்றும் கலப்புத்துவம் இவற்றின் தன்மைகளை ஒப்பிடுக. எக்ஸ்பிளைன் த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் 4 செக்டர் எக்கானமி, 4 துறை பொருளாதாரத்தின் வருவாயின் வட்ட ஓட்டம் பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் 3 செக்டர் எக்கானமி, 3 துறை பொருளாதாரத்தின் வருவாயின் வட்ட ஓட்டம் பற்றி விளக்குக. இது நமக்கு சாப்டர் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 2 மார்க்ல டிஃபைன் நேஷனல் இன்கம், நாட்டு வருமானம் இலக்கணம் கூறுக. வாட் டு யூ மீன் பை த டேர்ம் பர்சனல் இன்கம், தனி மனித வருமானம் என்றால் என்ன. டிஃபைன் ஜிடிபி டிஃப்ளேட்டர், ஜிடிபி குறைப்பான் இலக்கணம் தருக. ஒய் இஸ் செல்ஃப் கன்சம்ஷன் டிஃபிகல்ட் இன் மெஷரிங் நேஷனல் இன்கம், நாட்டு வருமானம் கணக்கீட்டில் சொந்த நுகர்வு எவ்வாறு சிக்கலை தருகிறது. 3 மார்க்ல ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் பெர் கேபிட்டா இன்கம், தலைவீத வருமானம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. கிவ் ஷார்ட் நோட் ஆன் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல், செலவு முறை பற்றி சிறுகுறிப்பு வரைக. வாட் இஸ் த சொல்யூஷன் டு த ப்ராப்ளம் ஆஃப் டபுள் கவுண்டிங் இன் த எஸ்டிமேஷன் ஆஃப் நேஷனல் இன்கம், நாட்டு வருமானம் கணக்கிடுதலில் இருமுறை கணக்கீட்டு சிக்கலுக்கு என்ன தீர்வு. லிஸ்ட் அவுட் த யூசஸ் ஆஃப் நேஷனல் இன்கம், நாட்டு வருமானத்தை கணக்கிடுதலின் பயன்களை பட்டியலிடுக. 5 மார்க்ஸ்ல What are the difficulties involved in the measurement of national income, தேசிய வருவாய் கணக்கீட்டில் உள்ள சிரமங்கள் யாவை. Discuss the various methods of estimating the national income of a country, தேசிய வருவாயை கணக்கிடும் முறைகளை விளக்குக. Explain the importance of national income, தேசிய வருவாயின் முக்கியத்துவத்தை விவரி. What are the basic concepts of national income, தேசிய வருவாயின் அடிப்படை கருத்துகள் யாவை. Next chapter 3 2 மார்க்ஸ். டிஃபைன் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், முழு வேலைவாய்ப்பு வரையறு. கிவ் ரீசன்ஸ் ஃபார் லேபர் ரிட்ரிச்மெண்ட் அட் பிரசன்ட் சிச்சுவேஷன், தற்போதுள்ள சூழலில் ஆள் குறைப்பிற்கான காரணத்தை கூறுக. லிஸ்ட் அவுட் த அசம்ஷன்ஸ் ஆஃப் சேஸ் லா, சே விதியின் எடுகோள்களை பட்டியலிடுக. வாட் இஸ் எஃபெக்டிவ் டிமாண்ட், விளைவு தேவை என்றால் என்ன. வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகேட் சப்ளை, தொகு அளிப்பின் கூறுகள் யாவை. 3 மார்க்ஸ். Give short answers to the following: seasonal unemployment, frictional unemployment, educated unemployment, பருவகால வேலையின்மை, உடன்பாடில்லா வேலையின்மை, கற்றோர் வேலையின்மை. Explain Keynes theory, கீன்ஸின் கோட்பாட்டை விளக்குக. Explain about aggregate supply with the help of a diagram, தொகு அளிப்பை வரைபடம் மூலம் விளக்குக. 5 மார்க்ஸ். Describe the types of unemployment, வேலையின்மைகளின் வகைகளை விவரி. Narrate the equilibrium between ADF and ASF with diagram, ADF மற்றும் ASF க்கு இடையிலான சமநிலையை வரைபடம் மூலம் விவரி. நெக்ஸ்ட் சாப்டர் 4 2 மார்க்ஸ்ல வாட் இஸ் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், நுகர்வு சார்பு என்றால் என்ன. டிஃபைன் ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம், சராசரி நுகர்வு நாட்டம் என்றால் என்ன. டிஃபைன் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம், இறுதிநிலை நுகர்வு நாட்டம். டிஃபைன் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ், இறுதிநிலை சேமிப்பு நாட்டம் வரையறு. டிஃபைன் மல்டிப்ளையர், பெருக்கி. டிஃபைன் ஆக்சிலரேட்டர், முடுக்கி வரையறு. 3 மார்க்ல ஸ்டேட் த ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் கீன்ஸ் சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சம்ஷன், கீன்ஸின் நுகர்வு சார்ந்த உளவியல் விதியின் கருத்துக்களை கூறுக.
Mention the differences between accelerator and multiplier effect. முடுக்கிக்கும் பெருக்கிக்கும் உள்ள வேறுபாடுகள். State the concept of super multiplier. மிகை பெருக்கி விளக்குக. 5 marks. Explain Keynes psychological law of consumption function with diagram. Keynes இன் நுகர்வு சார்பின் உளவியல் விதியினை வரைபடம் மூலம் விளக்குக. Illustrate the working of multiplier. பெருக்கி இயங்கும் விதத்தினை விவரி. What are the difference between MEC and MEI? மூலதனத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? Explain the operation of the accelerator. முடுக்கி இயங்கும் விதத்தினை விவரி. Next chapter 5, 2 marks. Define money. பணத்தின் இலக்கணம் தருக. What is barter? பண்டமாற்று என்றால் என்ன? What is commodity money? பண்டப்பணம் என்றால் என்ன? What is gold standard? பொன் திட்டம் என்றால் என்ன? What is plastic money? Give example. நெகிழிப்பணம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. Define inflation. பணவீக்கம் என்ற இலக்கணம் தருக. 3 mark. Write a note on metallic money. உலோக பணம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. What is money supply? பண அளிப்பு என்றால் என்ன? Write the types of inflation. பணவீக்கத்தின் வகைகள் பற்றி எழுதுக. Explain demand pull and cost push inflation. தேவை இழுப்பு, பணவீக்கம், செலவு உந்து பணவீக்கம் ஆகியவற்றை விளக்குக. 5 markல illustrate Fisher quantity theory of money. இர்விங் ஃபிஷரின் பண அளவு கோட்பாட்டினை விளக்குக. Functions of money. பணத்தின் கொள்கைகளை விவரி. Phases of trade cycle. வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவரி. Chapter 6ல 2 marksல define commercial banks. வணிக வங்கிகளின் என்பதை வரையறு. What is credit creation? கடன் உருவாக்கம் என்றால் என்ன? Define central bank. மைய வங்கி என்பதை வரையறு. Distinguish between CRR and SLR. CRR மற்றும் SLR ஆகியவற்றை வேறுபடுத்துக. Next 3 markல give a brief note on NBFI. வங்கியில்லா நிதியமைப்புகளை பற்றி சிறுகுறிப்பு வரைக. What are the functions of NABARD? NABARDின் பணிகள் யாவை? Specify the functions of IFCI. இந்திய தொழில் நிதி கழகத்தின் பணிகளை குறிப்பிடுக. Mention the objectives of demonetization. பண மதிப்பு நீக்கத்தின் நோக்கங்களை குறிப்பிடுக. 5 marks. Explain the role of commercial bank in economic development. நாட்டின் பொருளாதார மேம்பாட்டில் வணிக வங்கிகளின் பங்கினை விளக்குக. Function of Reserve Bank of India. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரி. Objectives of monetary policy. பணவியல் கொள்கைகளின் நோக்கங்கள். The 7th chapter 2 marksல what is international economics? பன்னாட்டு பொருளியல் என்றால் என்ன? Any two merits of trade. பன்னாட்டு வணிகத்தின் நன்மைகள் ஏதேனும் இரண்டு குறிப்பிடுக. What do you mean by balance of payments? வணிக செலுத்து நிலை பற்றி நீ அறிவது யாது? What is meant by exchange rate? செலாவணி மாற்று வீதம் என்றால் என்ன? 3 marks. Compare the classical theory of international trade with modern theory. International trade. பன்னாட்டு வாணிக தொன்மை கோட்பாட்டிற்கும் புதிய கோட்பாட்டிற்கும் இடையான வேறுபாடுகளை பட்டியலிடுக. Explain the net barter terms of trade and gross barter terms of trade. மொத்த நிகர பண்ட பரிமாற்ற வாணிக வீதத்தை சுருக்கமாக எழுதுக. Distinguish between balance of trade and balance of payments. வாணிக கொடுப்பல் நிலைக்கும் அயல்நாட்டு செலுத்து சமநிலைக்கும் இடையேயான வேறுபாடுகள். Objectives of foreign direct investment. வெளிநாட்டு நேரடி மூலதனத்தின் நோக்கங்களை குறிப்பிடுக. 5 marks. Explain briefly the comparative cost theory. ஒப்புமை செலவு கோட்பாட்டினை விவரி. Modern theory of international trade. புதிய பன்னாட்டு வாணிக கோட்பாட்டினை விவாதிக்கவும். Rate of exchange determine. பண மாற்று வீதம் எவ்வாறு இரண்டு முறைகளில் நிர்ணயமாகிறது. Explain the types of terms of trade given by Weiner. ஜேக்கப் வைனரால் வடிவமைக்கப்பட்ட வாணிப வீத வகைகளை விவரி. Difference between internal and international trade. உள்நாட்டு வாணிகத்துக்கும் பன்னாட்டு வாணிகத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? Chapter 8 2 marks. Write the meaning of special drawing rights. சிறப்பு எடுப்புரிமைகள் என்பது பொருள் யாது? Any two objectives of ASEAN. ஆசியானின் இரண்டு நோக்கங்கள் எழுதுக. Common market. பொது அங்காடி வரையறு. When and where was SAARC Secretariat established? எங்கு எப்பொழுது SAARC தலைமை அலுவலகம் துவக்கப்பட்டது? 3 marksல mention the various forms of economic integration. பொருளாதார ஒருங்கிணைப்பின் பல்வேறு வடிவங்களை குறிப்பிடுக. Mention any 3 lending programs of IMF. IMF இன் கடன் வழங்கும் திட்டங்களில் ஏதேனும் மூன்றினை குறிப்பிடுக. State briefly the functions of SAARC. SAARC இன் பணிகளை சுருக்கமாக கூறுக. List out the achievements of BRICS. BRICS இன் அமைப்பின் சாதனைகளை பட்டியலிடுக.
5 மார்க்ஸ் பிரிங் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க், உலக வங்கியின் பணிகளை விளக்குக. ரைட் அ நோட் ஆன் சார்க் பிரிக்ஸ், அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF, பன்னாட்டு பண நிலையத்தின் நோக்கங்கள் யாவை. தட்ஸ் இட். சரியா? ஸோ இதில் எல்லா கொஸ்டின்ஸையும் படிச்சிருக்க கண்டிப்பாக நீங்கள் 90க்கு கண்டிப்பாக 80 மார்க் 85 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ.